வணிகம் லாபம் கமாடிட்டிகள் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேரடியாக நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய வர்த்தகம் எப்படி இருந்தது? நேற்று நிறைய செய்திகள் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மீடியாக்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. குறிப்பா கோல்ட பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் சார். கோல்ட் அண்ட் சில்வர் லைக்லி டு விட்னஸ் ஹை வொலாட்டிலிட்டி ஹெட் ஆஃப் ECB சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோல்ட் ரிமைன்ஸ் வீக் ஆன் US டாலர் ஸ்ட்ரென்த் சொல்லியிருக்காங்க. தென் கடந்த 4 வருடம் இல்லாத அளவுக்கு கோல்டு இப்போ இந்த லெவல்ஸ் தொட்டிருக்கு, டச் பண்ணிருக்கு. சோ அஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் மைனஸ்க்கு இந்த சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணலாம், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலா நேற்றைய தினம் இரவு வெளிவந்த ECB பெரிய சேஞ்ச் இல்ல, அப்படியே வச்சுட்டாங்க. பட் அதனுடைய இம்பாக்ட் வரக்கூடிய காலங்களில் தெரியும். மெயினா கமாடிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இந்த சூப்பர் சைக்கிள் ஸ்டார்ட் ஆனது 2000. அதன் பிறகு சைனாவில் ஒரு எக்கானமி ஒரு டேர்ன் ஓவர் உண்டாகி பிளஸ் அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் பெய்ஜிங் 2008 நடக்கும் பொழுது கமாடிட்டிஸ்ல ஒரு பெரிய ஒரு ஏற்றம்னு சொல்லலாம். அதுதான் ஒரு பெரிய அவேர்னஸ் கமாடிட்டியில ஏற்படுத்தணும்னு சொல்லலாம். அதன் பிறகு இப்ப நடக்கக்கூடிய இந்த தடுமாற்றங்கள் கோல்ட பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட 5 வருட லோவை கோல்டு தொட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு மெயினா ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அது இருந்தாலும் மறுபுறம் பார்த்தோம்னா கோல்டு இஸ் பாசிங் 3 ஹிட்னு சொல்லுவோம். அதாவது 3 விதமா 3 சைட்ல இருந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல ஹிட் பார்த்தோம்னாக்க டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டே இருக்கு டே பை டே. அது ஃபர்ஸ்ட் ஹிட். ரெண்டாவது US எக்கானமி இஸ் ரெக்கவரிங், அது ரெண்டாவது ஹிட். மூணாவது ஈக்விட்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்க இட்ஸ் சர்ஜிங் அஹெட், மேல போயிட்டே இருக்கு. சோ இந்த 3 ஹிட்னால கோல்டு பார்த்தோம்னாக்க பெரிய லெவல்ல ஏற முடியாம ஒரு திணறல், ஒரு திண்டாட்டத்தோட இருக்கு. மேலும் முக்கியமா பார்த்தோம்னா போன வாரம் ஜப்பான் கவர்மெண்ட் டெசிஷன், சோ ஃப்ரெஷ் மணியை உள்ள கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது என்ன ஆகும்னாக்க சிஸ்டத்துல வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா கோல்டு வீக் ஆக தான் செய்யும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க நீங்க கேட்டீங்கல்ல இந்த மைனஸ், இந்த ப்ரொடக்டிவிட்டி பண்றாங்கல்ல அவங்களே பாத்தீங்கன்னாக்க இப்ப அவங்களுக்கு ஒரு பேனிக் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா $1150 per ounce கீழே போச்சுன்னா மெயின் ப்ராடக்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபர்தர் வீக் ஆச்சுனாக்க நம்மளால ப்ரொடக்டிவிட்டி தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா அவங்க விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனே நிறுத்திடுவாங்க. சோ இது இந்த டிமாண்ட் இல்லாம சப்ளை ஜாஸ்தியா இருக்குல்ல, இந்த சப்ளை அது பாட்டுக்கு அப்சர்வ் ஆகட்டும், அது வரலையும் நம்ம எதுக்கு தங்கத்தை ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ப்ரொடக்டிவிட்டியும் ஸ்டாப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சோ ஓவராலா தங்கத்தை பொறுத்தவரை 24,700 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கு. அந்த லெவல்ல இருந்து அதுல மறுபடியும் யூ டர்ன் எடுக்கலாம். சார் தொடர்ந்து பேசலாம். பெங்களூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம், சார்கிட்ட பேசுறேன் சார். பேசுங்க விஜயகுமார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இந்த EOD சார்ட் அப்படிங்கிற எண்ட் ஆஃப் தி டே சார்ட் அதை பார்த்துதான் நம்ம இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல நீங்க பண்றது இப்ப பிரசன்ஸ் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, புரியுதுங்களா சார்? ஓகே ஓகே ஓகே. அதனால என்ன சொல்றேன்னா, இப்ப ஜோசிக்காரங்க எல்லாமே நடந்து முடிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க, பட் ஃபியூச்சரை சொல்ல முடியாது. ஓகே. அது நீங்க இப்ப எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்றீங்களோ அந்த மாதிரிதான் அவங்க இது நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இல்ல இது பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க இப்போ நாம EOD சார்ட்டை பார்த்து பண்ணலாங்களா, இல்ல பிரசண்டா லைவ் சார்ட்டை பார்த்துதான் நாங்க இன்னைக்கு மட்டும் இது வந்தா போதும் அப்படிங்கறது இன்ட்ராடே மாதிரி அதை மட்டும் பண்ணிட்டு நாம பாட்டுக்கு போயிடலாங்களா, இல்ல பொசிஷனலா வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு எந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும் நம்மள அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். ஆக்சுவலி இந்த EOD சார்ட் ரொம்ப முக்கியம். எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு டோட்டலா வாட் இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் பிரைஸ் அரைவ் ஆகுதுங்கிறத வச்சுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேல உள்ள டிமாண்ட் சப்ளையை பொறுத்து அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். சோ கமாடிட்டியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட். நம்ம இந்தியாவில ஒண்டி நம்ம அதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ நேற்று தினம் இந்த ECB இம்பாக்ட் அது இருக்கும், போன வாரம் ஜப்பானுடைய இம்பாக்ட் அது இருக்கு. சோ இது எல்லாமே மார்க்கெட்ல இருக்கு. எதுக்கு நாங்க உங்களுக்கு இந்த தகவலை சொல்றோம்னா, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்ம என்டர் ஆகும் பொழுது என்னென்னலாம் விஷயங்கள் வருது, அதனால அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்குறது தான். இன்ட்ராடே சார்ட்டை பொறுத்தவரை நீங்க சொன்ன போல இந்த EOD சார்ட்டை வச்சு மார்னிங் ஓபனா கூட வைத்துக் கொண்டு இன்ட்ராடே பண்ணலாம். சோ லாங் டேர்முக்கு சிலதெல்லாம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா,
சோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கருத்துல கொண்டு லாங் டேர்முக்கும் பொசிஷன் எடுக்கலாம். அதாவது பொசிஷனல் ட்ரேடிங் எடுக்கலாம், இன்ட்ராடே ட்ரேடிங் எடுக்கலாம், பொசிஷனல் ட்ரேடிங் எடுக்கலாம். இந்த 2 இன்புட்ஸை வச்சு நீங்க பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கிறிஸ்டினா. ஹலோ, சொல்லுங்க கிறிஸ்டினா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் கிட்ட பேசணும். வந்து நேச்சுரல் கேஸ் வந்து நேற்று இன்வென்ட்ரியில வந்து கீழே இறங்குச்சு, அப்புறம் திருப்பி மேல வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் சார் நேச்சுரல் கேஸ் லெவல்? எப்படி இன்னைக்கும் பயங்கரமா ஏறுமா? ஓப்பனிங்ல சப்போஸ் வந்து 5-6 பாயிண்ட் மேல ஓப்பனிங்ல மேல வந்துச்சுன்னா என்ன பண்றது சார்? ஆக்சுவலா நேச்சுரல் கேஸ் நீங்க பொறுத்தவரையிலையும் 255 இருந்து 257 லெவல்ல வச்சுங்க. அந்த லெவல்ல வந்து வாங்கலாம். டிப் பையிங் இஸ் பெட்டர். ரொம்ப பெருசா மேல ஏறினா வாங்காதீங்க, வெயிட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தா திருப்பி வாங்குங்க. நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையிலையும் ஒரு மொமெண்டம் இருக்கதான் செய்யுது, பெட்டராக தான் இருக்கும். சார், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கமாடிட்டிஸ் வந்து இன்வென்டரி லெவல்ஸ் வந்து வெளியாகும். அந்த டைம்ல வந்து நம்ம கமாடிட்டி ஏதாவது ட்ரேடிங் பண்ணது நல்லதா இல்ல பண்ணாம இருக்கிறது நல்லதா சார்? இன்வென்டரி லெவல் ரிசல்ட்ஸ் வெளியே வரும்போது ட்ரேட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. என்ன மாதிரி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பண்ணும்போது பெட்டரா இருக்கும். சார், ஓவரால் பேஸ் மெட்டல்ஸ் வந்து என்ன ரீசன் இருக்கு, என்ன இம்பாக்ட் வந்து என்ன இருக்கும் சார் பேஸ் மெட்டல்ஸ்ல? பேஸ் மெட்டல பொறுத்தவரையும் பார்த்தோம்னு மெயினா இப்ப காப்பர் பார்த்தோம்னாக்க விழுறதுக்கு காரணமே ஃப்ளூயிட் எக்கனாமிக் சிச்சுவேஷன். ஓகே, யூரோப்ல. அதுக்கப்புறம் லோவர் டிமாண்ட் இன் சைனா. எக்கனாமிக்கல் ப்ரொடக்ஷன் டிமாண்ட் குறைச்சலா இருக்கிறதுனாலயும் அதனுடைய வந்து காப்பர்ல வந்து ஒரு பெரிய இது இல்லாம இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னாக்க இந்த காப்பர் பிரைஸ் டு லோவர் ட்ரேடுக்கு வந்து அதே மாதிரி இசிபி ரேட் வந்து நேற்றுக்கு அன்சேஞ்சா இருக்கு. ரெண்டாவது வந்து சைனா சர்வீஸ் செக்டர் அது பார்த்தோம்னா பிளாட்டரிங் குரோத்தா காமிச்சிருக்கு, பெரிய குரோத்தே காமிக்கல. ஈவன் தான் நம்ம எல்லா இடத்துலயும் எக்கானமி ரிவேங்கிறோம், பட் வந்து இட் இஸ் a flattering growth. ஈவன் யூஎஸ்ல பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவிட்டி growth பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவல்ல அது இம்ப்ரூவ் ஆகல. சோ இது வந்து ஒரு அதனால வந்து உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையிலையும் பெரிய லெவல்ல டிமாண்ட் இல்லாததுனால அது வந்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அயனோர் பார்த்தோம்னா பெருசா விழுந்திருக்கு, கிட்டத்தட்ட 43% மேல அயனோர் விழுந்திருக்கு. சோ இந்த பேஸ் மெட்டல்ஸுக்கு வந்து மற்ற இன்னொரு ரீசன் என்னன்னாக்க மெயினா வந்து டாலர் இம்பாக்ட். இந்த டாலர் இம்பாக்ட்னால உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தான். சோ அதனாலதான் வந்து பேஸ் மெட்டல்ஸும் வந்து இப்பொழுதைக்கு இன்னும் இம்மீடியட்டா வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. சோ நமக்கு பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து சீப்பா இருக்கு, அதனால வந்து மேனுபேக்சரிங் ஆக்டிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகி அவங்களுக்கு ப்ராஃபிட் வருமானாலும் அதுவும் வராது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைசஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். பிரைசஸ் அட்ஜஸ்ட் ஆகும்போது டாலர் பிரைஸ் வேற வந்து மாட்டுது. இது எல்லாம் தகுந்த மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலயும் போக முடியும். இதுக்கு மேல அடுத்தது இன்னொன்னு நமக்கு இருக்கக்கூடிய பாம் வந்து எனர்ஜி செக்டர். இல்லையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மாரிமுத்து. ஹலோ, சொல்லுங்க மாரிமுத்து, கமாடிட்டி வாணிபம் குறித்து உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், இதுவரை ஒரு நம்ம கமாடிட்டி மார்க்கெட்ல ஒரு 20 லட்சம் ரூபாய் சேர்ப்போம், லாஸ் ஆயிருக்கு. அண்ட் நீங்க வந்து சொல்றீங்க லெவல்ஸ் ஆர் வெரி பெஸ்ட் அண்ட் யூ பீப்புள் ஆர் ஐ மீன் your customers, your clients are making money. But I met so many traders, almost over 1,000 traders, but none of them made profit. So can you please show me that at least 10 traders that they made profit from your company? That's why then if at least 10 traders made profit under in trade ventures, I'm ready to invest at least to 20 lakhs. But I believe and I hope no one is making money in the commodity even in stock market. It is completely going to government and brokers only. This is my even I lost plenty and even my customers are losing plenty of money. உங்களுடைய கருத்தை நான் வந்து தவறுன்னு மறுக்கிறேன் சார். அதாவது யாருமே பணம் பண்ண முடியலன்னா மார்க்கெட்ல யாருமே இருக்க முடியாது. You have to have first your conviction is to you are coming to the market to make money. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் வின்னர்ஸ் இஸ் டு லூசர். ஒரு வின்னர் இருந்தா ஒரு லூசர் இருப்பாங்க. இது வந்து இட் இஸ் நாட் லைக் எ லாட்டரி டிக்கெட் ஆர் கேம்பிளிங். ஓகே, சோ நீங்க வந்து சரியான விதத்துல பண்றதுக்கு இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 650 பேரை காமிக்கிறேன், என்னுடைய பேரை சொல்லி பணம் பண்ணவங்கள நீங்க அதுக்கு என்ன சேலஞ்ச் பண்றீங்க சொல்லுங்க பாக்கலாம். அது வந்து இங்க வந்து நீங்க சேலஞ்ச் பண்றதுக்கு நம்ம வரல. நம்ம we are sitting here to make money. நீங்க எதுக்கு இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்றீங்க? how to make money from the market. அது பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்க முடியும்,
அப்படின்னு கொடுக்கறோம். இப்ப எதுக்கு இந்த நான் டேட்டா உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுங்க. இந்த டேட்டா எல்லாம் உங்களுக்கு வரதுக்கு 2 நாள் ஆகும் வெளில வரதுக்கு. எதுக்கு உங்களுக்கு முன்னாடியே கொடுக்கறோம்? இந்த டேட்டா வச்சு எப்படி நீங்க வந்து இன்ட்ராடே மார்க்கெட்ல பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான். எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு போகக்கூடிய வழியை வந்து சொல்றதுக்கு தான். இப்ப நீங்க வந்து தென்காசியில இருந்து சென்னைக்கு வரீங்கன்னா என்ன மாதிரியான ட்ரெயின்ல வந்தா முன்னாடி வரலாம், எதுல சீப்பா இருக்குன்னு ஆராய்ச்சி செய்யறீங்களோ அது மாதிரி தான். சோ இந்த டேட்டா எல்லாமே இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ஏறுமா, இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் இறங்குமா என்ற விஷயத்தை உங்களுக்கு வந்து சொல்லி அதன் மூலியமா நீங்க எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சோ இதுல வந்து நீங்க லாபம் பண்றீங்களா நஷ்டம் பண்றீங்களாங்கிறது உங்க கையில இருக்கு. இதுல வந்து பேசிக்கா உங்களுக்கு வேண்டியது டிசிப்ளின். நீங்க என்ன மாதிரியான டிசிப்ளினை ஹேண்டில் பண்றீங்க, என்ன மாதிரியான மார்ஜினை வச்சுட்டு எந்த கமாடிட்டி ஹேண்டில் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். சோ இப்ப வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து விழுந்துட்டு இருக்கு, நான் அதை போய் வாங்குவேன் அப்படின்னீங்கன்னா அது நஷ்டம் தான் ஆகும். இப்ப க்ரூடு வந்து விழுந்துட்டு இருக்கு, அது போய் நான் வாங்குவேன்னா அது நஷ்டம் தான் ஆகும். நான் வந்து ஒரு நஷ்டப்பட்டேன்னாக்க சோ யூ ஹாவ் டு கோ வித் த மார்க்கெட். ரெண்டாவது வந்து நான் சொல்றேன், இது வரையும் பார்த்து வந்து 99% மக்கள் வந்து நான் தப்பு பண்ணினேன், மார்க்கெட்ல மிஸ்டேக் பண்ணி லாஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க. மார்க்கெட் என்னுடைய பணத்தை எடுத்துன்னு போயிடுதுன்னு சொல்லுவாங்க. பீப்புள் இட்ஸ் a layman excuse blaming the others. சோ முதல்ல விடுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, how you have to make money, அதுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வழி சொல்றேன். நிச்சயமா சார், ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ட்ரேடிங் பண்ணணும், டிசிப்ளின் மெயின் என்பதை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். ஹலோ, சொல்லுங்க ரமேஷ். ஆக்சுவலி என்னோட क्वेश्चन என்னன்னா, I just want to talk about SKS Microfinance. They predominantly invest in commodity market. But recent பாத்தீங்கன்னா Goldman Sachs எல்லாம் கூட they invested around 1.8% in SKS Microfinance. சடனா இந்த ஸ்டாக் வந்து கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் பினான்சியல் மார்க்கெட்ல சடனா ஐ கேன் see that ஒரே ரைஸ் ஆற மாதிரி. இது என்ன, இது இட்ஸ் கிமிக்கா இல்ல இட்ஸ் எஸ்கேஎஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் ரியலி டூயிங் வெல்? வந்து எனக்கு ஒன்றும் புரியல சார். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் ஆன் திஸ் ஸ்டாக். பட் நான் வந்து ஒரு குவிக் டைம் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணக்கூடிய மைண்ட் செட்ல தான் இருக்கேன். உங்க கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் வுட் பி ரியலி பெட்டர். ஆக்சுவலா நீங்க கேக்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்கேஎஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஈக்விட்டி சார். கமாடிட்டி நீங்க வந்து கம்பைன் பண்ணி அதை ஈக்விட்டியில கேட்கறது வந்து தவறு. எனவே வந்து ஒரு நட்சலா சொல்றேன், எஸ்கேஎஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் நீங்க வாங்கலாம். ட்ரேடர்ஸ்க்கு வந்து நிறைய அட்வைஸ், நிறைய டிப்ஸ் வந்து போன் மூலமா, அதாவது SMS மூலமா வரும். நிறைய கம்பெனிஸ் வந்து நாங்க ட்ரேட் பண்ணுங்க, நாங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், இவ்வளவு ப்ராஃபிட் தரோம், மந்த்லி இவ்வளவு ப்ராஃபிட் தரோம்னு சொல்றாங்க. சோ ஒரு கம்பெனிக்கு தேவையான முக்கியமான குறிப்பிட்ட அம்சங்கள் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து இருக்கணும் சார்? கம்பெனி முக்கியமா கொடுக்கணும்னா அவங்க வந்து மெம்பர்ஷிப் வச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து அசோசியேட் வித் FMC ஆர் செபி, ஈக்விட்டி இருந்தா செபி, கமாடிட்டி இருந்தா FMCல வந்து மெம்பர்ஸா இருக்கணும், ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸா இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய பேக்கப், அதாவது என்ன மாதிரியான ஒரு ரிசர்ச் டீம் வச்சிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி பண்றாங்க, அது மாதிரி என்ன மாதிரியான ஒரு சர்வீஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறது வந்து அவங்க சர்வீஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க வந்து அதை பண்ணும்பொழுது, அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அதை தெரியும். அந்த கம்ஃபர்டபிளுக்கு தகுந்த மாதிரி அது பண்றது பெட்டரா இருக்கும். ரெண்டாவது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ரேட்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னா நீங்க பணம் போடும்போது நீங்க வந்து அதுக்கு உண்டான ஆயத்தங்களை எடுத்துக்கணும். இப்ப கோல்டு வந்து வித்து வாங்குங்க அப்படின்னா see the money is going to put by the investor, not by the broker, okay, or not by the others. So அவங்க பணத்தை போட்டு அவங்க வந்து பணம் பண்றாங்க. see broker is only a facilitator to give this kind of activity. So அதுல வந்து நீங்க வந்து 40,000 ரூபாய் கொடுத்து 40,000 ரூபாய் எடுத்துக்கிறது உங்க சாமர்த்தியம், 40,000 ரூபாய் கொடுத்து 50,000 ரூபாய் எடுக்கிறது உங்க சாமர்த்தியம். அதனால அதுக்கு உண்டானதை எப்படி எடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது தான் நம்ம வந்து இங்க எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கு. இதுல வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், அட்லீஸ்ட் லாபம் சம்பாதிக்காட்டாலும் நஷ்டத்தை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கீ இம்பாக்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் அவங்கள வந்து தயார் பண்ணிக்கிறது பெட்டர். தொடர்ந்து பேசலாம் சார். அரக்கோணத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜசேகர். ஹலோ, சொல்லுங்க ராஜசேகர். கமாடிட்டி மார்க்கெட் குறித்து உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நேச்சுரல் கேஸ் நெகட்டிவ்னு சொன்னாங்க சார். சொல்லுங்க. நேச்சுரல் கேஸ் நெகட்டிவா இல்ல சார், நேச்சுரல் கேஸ் பெட்டரா தான் இருக்கு. 257க்கு மேல அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா மேல போற மாதிரி தான் இருக்கு. நேற்று வந்து நெகட்டிவ்ன்றதுனால நாங்க வந்து செல் போயிட்டோம் 62க்கு. இன்னைக்கு அது ஹோல்ட் பண்ணலாமா இல்லனா அதுல இருந்து வெளில வந்துடலாம்? ஷார்ட் வேண்டாம் சார். எவரி லோ யூ பை நேச்சுரல் கேஸ், டோன்ட் கோ ஷார்ட்.
பொசிஷன் இருந்ததுன்னா கவர் பண்ணிட்டு ஃபர்தரா ஃப்ரெஷ்ஷா பாருங்க. சார் எனர்ஜி பத்தி பேசலாம். அதாவது குளோபல்ல வந்து சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆயில் அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், ஃபர்தரா எப்படி இருக்கும் சார் க்ரூட் ஆயில்ல? க்ரூட் ஆயில பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க கமாடிட்டினுடைய அரசினா க்ரூட் ஆயில் தான். அதுதான் முதல்ல வந்ததுன்னு சொல்லலாம் கமாடிட்டிஸ்ல. சோ குளோபல் சப்ளை பார்த்தோம்னாக்க நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போல பிரெண்ட் க்ரூடனுடைய ஆயில் அவுட்புட்டும் பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. சோ மெயினா இதுக்கு வந்து பார்த்தோம்னாக்க கன்சிஸ்டன்ட் சப்ளை ஃப்ரம் லிபியா அண்ட் ஈராக் நிறைய வந்துட்டு இருக்கு. இது நடுவுல பாத்தீங்கன்னா நம்மளோட டாலர் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 4.5 வருஷத்து ஹையா போய் தொட்டு இருக்கு. சோ அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணம். நடுவுல என்ன பண்ணாங்கன்னாக்க சவுதி அரேபியால எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து அவங்க ரேட்டை குறைச்சு ரேட் கட் பண்ணி அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்க எது ட்ரை பண்ணாலும் எல்லா இடத்துல இருந்தும் வந்து குமியறதுனால ஒன்னும் பண்ண முடியல. அதனால இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க, why don't we halt the production for time being அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் க்ரூட் ஆயில பொறுத்தவரையிலும் 4625 இருந்து 4595 வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலா இருக்கு. இந்த லெவல்ல மறுபடியும் ஏதாவது ரியாக்ஷன் வந்ததுன்னா கீழே 4595 கீழே போச்சுன்னா ஒரு 50 புள்ளிகள் கீழே இறங்கலாம். அது போல 4625 மேல போச்சுன்னா ஒரு 50ல இருந்து 75 புள்ளிகள் மேல போகலாம். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த். ஹலோ சொல்லுங்க அரவிந்த், கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுப்பா. சார் இப்ப வந்து பிரைஸ் வந்து ஒரு ஏறிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு ஒரு டைவர்ஜென்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிரைஸ் வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர், ஒரு RSI எடுக்கலாம், ஸ்டோகாஸ்டிக் எதுலயாவது வந்து நம்மளுக்கு ஒரு லோவர் ஹை அந்த டைவர்ஜென்ஸ் வந்து கிடைக்கும் போது நம்ம அதை எப்படி சாதகமா பயன்படுத்துறது? ஏன்னா வேகமா ஏறிட்டு இருக்க மார்க்கெட்ல வந்து சடனா ஒரு ஃபால் இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு மொமெண்டம் ஆசிலேட்டர்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால்யூம் ஆன் பேலன்ஸ் ஒரு ஷாக்கிங் ஆசிலேட்டர் இது மாதிரி எதிரே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைவர்ஜென்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருது. அந்த டைவர்ஜென்ஸை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா நம்ம வந்து என்ட்ரி எடுத்து எப்படி வரணும், லாபம் பார்க்கணும்ன்ற சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பையிங்ல இருக்கோம், நம்மளுக்கு ஒரு வந்து டைவர்ஜென்ஸ் கிடைக்கும் போது அதை எப்படி நம்ம எக்ஸிட் ஆகணும் அதையும் வந்து சொல்லுங்க. எக்ஸிட் ஆயிட்டு எப்படி ரீஎன்ட்ரி வந்து ஷார்ட்டா மாத்தணும் அதையும் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். லோவர் ஹை ஆர் லோவர் லோ அது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு டைவர்ஜென்ஸ் கிடைக்கும் பொழுது என்ன மாதிரியான லெவல்ல வந்து பார்க்கும்போது நீங்க அதுல வால்யூமும் பார்க்கணும். நீங்களே சொன்னீங்க அந்த வால்யூமை வந்து பார்த்துட்டு அந்த 1 ஹவர்ல அந்த பிரைஸ் வால்யூம் மொமெண்டத்துல என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. அது வந்து இஃப் இட் இஸ் அந்த அக்யூமுலேஷன் மோடா இருக்கும் பொழுது நீங்க வாங்கியிருக்கீங்க ஃபர்தரா ஏறுதுன்னா யூ வெயிட் ஃபர்தர். சோ மேல வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. அதே நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அது லோ டச் பண்ற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல வித்துட்டு யூ கோ ஷார்ட். சோ அந்த ஷார்ட் போகும்பொழுது அது ஃபர்தரா கீழே இறங்கும்போது திருப்பி என்ன பண்ணுங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்ணுங்க. சோ என்னன்னா இது ரெண்டுத்துக்குமே முக்கியமான இப்ப நீங்க வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அது என்ன பாயிண்ட் தெரியுமா? எல்லாருக்குமே தேவையான பாயிண்ட் வந்து ஒரே ஒரு டெக்னிக் தான். ஒன்னு வந்து பை ஆன் செல் அண்ட் செல் அண்ட் பை. இது ரெண்டும் தான் வந்து மெயினா வந்து நம்மளுடைய மைண்ட்ல வந்து பெரிய ஹிண்டரன்ஸ் இருக்கு. முதலே ஒருத்தர் கேள்வி கேட்ட போது கூட அவருக்கு இந்த பதில் சொல்ல விட்டு போட்டு சோ அதாவது பை அண்ட் செல் அண்ட் செல் அண்ட் பை இது ரெண்டும் உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா உங்களால வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வந்து ஒரு வழியை வந்து ப்ரெடிக்ட் பண்றீங்க. அந்த வழியில அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற போது நமக்கு தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு இதை முதல்ல உங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணுங்க மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி. அப்பதான் வந்து உங்களால கரெக்டா வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சில்வர் வந்து சென்டிமெண்டலா எப்படி இருக்கு, விச் சரவுண்டட் வித் தி வீக்னஸ் அப்படின்னு சொல்லுங்க சார். சில்வர் வந்து பார்த்தோம்னா சென்டிமெண்டா இட்ஸ் ஆல் எக்கனாமிக் சரவுண்டட் தான் அது. சோ எக்கனாமிக் சரவுண்டட்ல பார்த்தோம்னாக்க சென்டிமெண்டா வீக்கா தான் இருக்கு. சில்வரை பொறுத்தவரையிலையும் 33,250 அதுல இருந்து 32,800 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ் கிரியேட் ஆகும்போது தெரியுது. சோ இந்த லெவல்ல வந்து சில்வரை வந்து தாராளமாக வாங்கலாம். அந்த லெவல்ல வந்து வாங்கினாக்க ஃபர்தரா வந்து ஒரு 1000-2000 புள்ளிகள் வந்து ஷார்ட் டேர்ம்லயே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் கோல்ட பொறுத்தவரையிலையும் நிறைய வந்து இன்புட்ஸ் இந்த 15க்கு அப்புறம் வர இருக்கு. சில கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து they are going to buy gold for their reserve அதெல்லாம் இருக்கு. சோ அதே மாதிரி வரும்பொழுது 1150 இருந்து 1180 ஒரு $30 $40 மேல போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சோ அதனால இந்த பேஸ் $1150 ஒரு பேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சப்ஜெக்ட் டு இந்த மைனஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு ஃபியர் ஆயிட்டு மார்க்கெட்ல பேனிக் செல்லிங் பண்ணாம இருக்கணும். அவங்க பேனிக் செல்லிங் பண்ணாங்கன்னா எந்த டெக்னிக்கல்ஸ் எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி உங்க கையில இருக்கு. யூ நோ வாட் டு பி டன் இல்லையா? சோ அத மாதிரி ஆச்சுன்னா கஷ்டமா இருக்கும்.
சார் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பணம் பண்ணணும், அதாவது பணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க நிறைய லூஸும் பண்ணிருப்பாங்க, சோ இழந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? தென் நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும்போது இந்த விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னு சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? மெயினா தவிர்க்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்னதான் வந்து எல்லாரோட இன்புட்ஸ் எடுத்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய டைரக்ட் இன்ட்ராடே பண்ணும்போது அவங்களுடைய ரைட் டைரக்ஷன்ல பண்ணுறது பெட்டரா இருக்கும். இரண்டாவது டேட்டாவை வந்து, அதாவது டேட்டானாக்க எந்த ரேட்ல வாங்கலாம் எந்த ரேட்ல விற்கலாங்கிற டேட்டா எல்லாம் கொடுப்பாங்க. அது இருந்தாலும் அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு வாரத்துக்கு முடிய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், என்ன மாதிரியான ஹை போச்சு என்ன மாதிரி லோ போச்சுங்கிறது வந்து கையில வச்சுட்டு பண்ணும்பொழுது ஒரு பெட்டரா இருக்கும். ஏன்னா எவ்ரிடே வந்து இட் இஸ் லைக் எக்ஸாமினேஷன். ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஆகக்கூடிய பேட்டர்ன் வந்து நாளைக்கு வராது. எல்லாருமே அதுலதான் வந்து ஸ்டக் ஆகுது. இன்னைக்கு வந்து ஒரு பேட்டர்ன்ல வந்து மூவ் ஆகும், நாளைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே உல்டா பேட்டர்னா இருக்கும். சோ அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஈவினிங் வந்து ஒரு 10 மணிக்கு மேல அது ஏறுது, அது மாதிரி இன்னைக்கு மறுபடியும் 10 மணிக்கு மேல ஏறும், நம்ம இன்னைக்கு இப்பயே வாங்கி வச்சுட்டோம்னாக்க நமக்கு நிறைய லாபம் கிடைக்கணும். ஆனா அது மாதிரி நடக்காது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு தேவையில்லாமல் நமக்கு இப்படி பண்ணினா அது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றது. அது மாதிரி இல்லாம பிராக்டிகலா அது என்ன போறது. ரெண்டாவது வந்து மார்க்கெட் சொல்வதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம சொல்றத மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாது. நம்ம தவறு பண்றோம் அப்படிங்கறத நம்ம திருத்தினாதான் மார்க்கெட்ல பணம் பண்ண முடியும். தென் குறிப்பா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து செய்யக்கூடிய தவறுகள் சொன்ன என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் செய்யறாங்க அத பத்தி? இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பண்ணும்போது பேனிக் அண்ட் ஃபியர். இந்த பேனிக் அண்ட் ஃபியர் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, சரியானபடி அவங்க வந்து அந்த டேட்டாவை எடுத்துக்காதுதான். ஒரு டேட்டா வந்து ஒரு மாதிரி கரெக்டா வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வித் ஆல் இன்புட்ஸ். இப்ப வந்து நம்ம கோல்ட பத்தி சொல்லியிருக்கோம், சில்வர் பத்தி சொல்லியிருக்கோம், க்ரூட பத்தி சொல்லியிருக்கோம். இந்த டேட்டாவெல்லாம் கரெக்டா வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டா வந்து அவங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணி அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து கரெக்டா போனாங்கன்னு வச்சுங்களேன், சோ கண்டிப்பா வந்து அவங்களுடைய லாஸ வந்து அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ப்ராஃபிட் இவ்வளவு ரூபானா லாஸ் இவ்வளவு ரூபா அப்படிங்கறது வந்து அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ₹1 ப்ராஃபிட்னா ₹2 நஷ்டம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணணும். முதல்ல வந்து லாஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் இல்லாம பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா விட்டதை பிடிக்கணும். அதாவது இன்னைக்கு லாஸ் நாளைக்கு அதை பிடிக்கணும், நாளைக்கு லாஸ் அதை பிடிக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எப்படி ஜெயிப்போம், இன்னைக்கு நம்ம எவ்வளவு லாபம் சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட வரணும். சோ அதே மாதிரி வந்தாங்கன்னா பணம் பண்ண முடியும். நன்றி சார். நிச்சயமா நீங்க ஆரம்பித்த கமாடிட்டி வால்யூம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிக்கிறேன் சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.